வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் ப்ளஸில் பர்ச்சேஸ் பண்ண போனது சுடர்வனனுக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தாங்க. எப்பயுமே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களும் சஜஸ்ட் பண்ணலாம், ஏன் ஒரு சில கருத்துக்கள் கூட சொல்லலாம். எந்த மாதிரினா, எவனா இது போயிட்டு 90,000 கொண்டு போய் இதில் போடுவானா, அதாவது ஒன் ப்ளஸில் போடுவானா, இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருக்காங்க. இவ்வளவு ஏங்க, இப்போ இந்த டிவைஸையும் நீங்கள் அதே மாதிரி சொல்லலாமே. எம்ஐ டிவைஸை போய்ட்டு யாராவது 1,10,000 கொடுத்து வாங்குவாங்களான்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறனால நீங்கள் அதை சொல்கிறீங்க. பட் அதை விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு சிலர்லாம் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து முன்ன கூட எப்படி யோசிப்பேன்னா, இவங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம், இல்லாட்டி ஏன் இப்படி பேசுனாங்கன்னு கேட்கலாம் அப்படிலாம் நினைப்பேன். இப்போலாம் அப்படிலாம் இல்லைங்க. வி கேன் பேன், ஜஸ்ட் பேன் பண்ணிட்டு மூவ் ஆன், அவ்வளோதான். செங்கோட்டு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதில் ஹைலைட் என்னென்னா, இவங்க எல்லாரும் யார், இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களாம் யார், அதுவும் எனக்கு வந்து தெரியுது. அதனால தான் முக்கியமாக வந்து இந்த மாதிரியான யூசர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட் இதுவாக தான் இருக்குது சேனலில். அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ண முடியும், அது உங்களுக்கே தெரியும். கிளிக் பண்ணி பார்த்தா என்ன வரும்னா, இது வரைக்கும் உங்கள் சேனலில் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் கமெண்ட் போடுவாங்க. அவங்களெல்லாம் பிளாக் பண்ணுறதில்ல. எதுவுமே தெரியாமல், என்னன்னே புரியாமல், எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னே தெரியாமல் கமெண்ட் போடுறாங்களே, அவங்கள தான் நம்ம பிளாக் பண்ணுறது. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 ஆர்வ கோளருங்களை பார்க்குறேன், ஹவு மனி டூ யூ சி அப்படின்னு பயங்கரமான ஆள் போல். அதனால் கேட்டிருந்தாரு. சரி பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் இங்கே எதையுமே பார்க்க போகிறதில்ல, நீங்கள் வந்து இனிமேல் கமெண்ட் போட்டாலும் யார் கணக்கும் தெரிய போகிறதில்ல அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன் சுஜன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ போட்டாலும் எப்போ பார்க்குறது, நானும் ஒரு ஒன் ப்ளஸ் யூசர் தான் அப்படின்றத தான் அப்படி பெருசாக போட்டிருக்காரு. 30 நிமிஷம் அப்படின்னு பார்த்ததுமே நான் அதை விட்டு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். நமக்கு இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போதுங்கிற நம்பிக்கையோடு உள்ளே வரும்போது அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நீங்களாம் ஹாப்பியாக போகிறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஒரு யூசரோட மனக்குமரலை நம்ம எப்படி வந்து 2 மினிட்ஸில் போட முடியும் எனக்கு தெரியல. எதுன்னு நாங்கள் ட்ரைலராக போடுறோம். 24 GB ரேமோட இந்தியாவில் ஏதாவது டிவைஸ் இருக்கா, ஸோ வந்தாமல் பாருங்க எங்கள் தலைவன் ஒன் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி அவரோட எமோஷன்ஸை சொல்லியிருந்தார். ஸோ அதை தான் ஷேர் பண்ணியிருந்தார். நம்ம அதை எப்படி ப்ரோ சுருக்கி ஷார்ட்டாக பண்ண முடியும், ஏன்னா கமர்ஷியல் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது பயங்கர ஃபன்னாக இருந்தது. இவரெல்லாம் இன்ஸ்டன்ட் பேன் தான். இவர் ஒரு ஒன் ப்ளஸ் புளுத்தியாக உணர்ந்த தருணமாக. இவர் எங்கே நெளிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எதுவுமே என்ன ஏது அந்த கான்டெக்ஸ்ட் என்ன எதுவுமே தெரியாமல் கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா. அவ்வளோ வெட்டியாவாடா இருக்கீங்க அப்படி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. அவ்வளோ வெட்டியாவா, கொடுமை. ரைட்டு, சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரியா, ஒரு சிலர் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, டவுட்ஸ். இந்த மாதிரி எதுக்கு ரெலவெண்ட்டானா, இப்போது சசா லெல்லி சேல், அப்புறம் கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல், ஸோ இந்த மாதிரியான சேலில் என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, பரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஷுட் ஐ கன்சிடர் எக்ஸ்சேஞ்சிங் S21 FE வித் S24 FE, அதை யூஏலாம் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ S21 FE யூசர் ஒருத்தர் வந்து இப்போ S24 FE போனால் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னென்னா, S21 FE குட்டி ஃபோன், கொஞ்சம் லைட் வெயிட். அந்த மாதிரி S24 FE இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400E அது மொக்கலாம் கிடையாது. நீங்கள் Exynos 2100 2400E வந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 888 2400E வந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். 21 FE கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ் தான் ப்ரோ. அதனால் நீங்கள் வந்து S24 FE இப்போ 36,000 35,000 வருதுன்னா அதுக்கு தாராளமாக போகலாமான்னு கேட்டால் ஒர்த்து தான். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன ஆகலாம், 33,000 ஆகலாம், 32,000 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி S21 FE இப்போ இனிமேல் யூஸே பண்ண முடியல ப்ரோ, அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம மாற்றி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ண முடியும்னால வெயிட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய டிவைசஸ் நீங்கள் வந்து டீலில் பார்த்துருப்பீங்க. Pixel 8a, இது வந்து நம்ம நண்பர்களாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். Pixel 8a இப்போ 130K வந்துருச்சு. அப்படியே பொறுமையாக குறைஞ்சி 130K இப்போ டீலில். அப்புறம் Pixel 9a, அது பேங்க் ஆஃபரோட 45, ஏன்னா லான்ச் ஆன புதுசில் 47 பேங்க் ஆஃபரோட, இப்போ பேங்க் ஆஃபரோட 45. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீல் அதில் வந்து ப்ரைஸ் கட் ஆகலை, பேங்க் கார்டு ஆஃபருக்கு தான் அந்த ப்ரைஸ். ஸோ 45 5,000 குறையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. அது மாதிரி நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா, அதான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, அடுத்து என்னென்னா, விவோ X100 Pro எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்குறாங்க ப்ரோ. Honor Magic 6 Proக்கு ஒர்த்தா? பர்சனலாக நான் Honor Magic 6 Pro டெய்லி டிரைவரெல்லாம் யூஸ் பண்ணல ப்ரோ. பட் நம்ம டெக்ஷான் ப்ரோ வந்து ரிவ்யூ போட்டிருப்பாரு Magic 6 Proக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தெளிவாக போட்டிருப்பாரு. எங்கேயோ இந்த VGPயோ MGMோ எங்கேயோ போயிருந்துருப்பாரு, அங்கே வச்சு அப்படியே வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ Magic 6 Pro எந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் விவோ தரப்பில்
நான் விவோ X100 ப்ரோவை எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்? இப்போ மேஜிக் 6 ப்ரோவா விவோ X100 ப்ரோவா அப்படின்னும் போது நான் மேஜிக் 6 ப்ரோவை யூஸ் பண்ணல. மறுபடியும் சொல்கிறேன், நீ யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண நிறைய பேரோட கருத்துக்களை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். X100 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ முரட்டுத்தனமான மேக்ரோ. ஆனால் இன்னொரு வருத்தம் இருக்குங்க. நான் திரும்பியும் இனிமேல் நிறைய வீடியோஸில் நான் இதை கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன். அடிக்கடி வந்து இதை நான் ஞாபகமும் படுத்துவேன். என்னென்னா நம்ம வச்சிருக்கிற டிவைஸ்க்கு அப்டேட் வரலையேன்ற ஏக்கம் இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ 15 அல்ட்ரா இருக்குது. 15 அல்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.0.2லே தான் இருக்குது. வாங்கின புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் அதிலே தான் இருக்குது. நமக்கு வந்து ரிவ்யூ யூனிட்டாக வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போது 2.0.102 இந்த மாதிரியான பேக்கேஜஸ். அதே சமயம் சைனாவில் பார்த்தா 2.0.120 கிட்டத்தட்ட சைனாலலாம் 2.2 லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. 2.0.2ல 2.1 இல்லாட்டி 2.2 லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது 2.0.200 அந்த பேக்கேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. பட் இன்னொரு விஷயம், இப்போதைக்கு கெஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மேபி HyperOS 3 வரும்போது HyperOS 2 இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்ததோ அதே அளவுக்கு கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் HyperOS 3 செயல்படுமாங்கிற சந்தேகம் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா 1லேருந்து 2க்கு வரும்போது எல்லா டிவைஸுக்குமே அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஃபன்டச் ஓஎஸ்லையும் பார்க்குறேன். 14லேருந்து 15 வரும்போது ஓஎஸ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஓகேன்னே சொல்ல தோணுது. எனக்கு இந்த பிபிகே ஃபேமிலியில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகும்போது ரொம்ப மோசமான பேத்தட்டிக்கான சிச்சுவேஷனுக்கு அதை கொண்டு போய் தள்ள மாட்டேங்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிகிரேட் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் HyperOSல பயங்கரமான டிகிரேட் ஃபீல் ஆச்சு. அதனால தான் 1க்கும் 2க்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரில் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், எந்த அளவுக்கு மோசமாக நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபன்டச் ஓஎஸ் 14ல் நான் X100 ப்ரோ யூஸ் பண்ணும்போது, விவோ X100 ப்ரோ யூஸ் பண்ணும்போது வேறு லெவல் ப்ரோ. பயங்கரமான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், அவ்வளோ சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். போர்ட்ரேட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், மேக்ரோவாக இருக்கட்டும், க்ரேஸியாக இருந்தது. ஜயஸ் ஆப்டிக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக சூப்பராக ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த டைமில் இருந்த ஒரே ட்ராபேக் என்னென்னா Dimensity 9300 மட்டும்தான். அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் நான் வந்து வருத்தப்படல. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, கொஞ்சம் தெர்மல் இஷ்யூ, கொஞ்சம் பேட்டரி வந்து அதனால் இந்த நெட்வொர்க் இஷ்யூவும் தெர்மல் இஷ்யூவும் இருக்கிறனாலே பேட்டரி வந்து ப்ராமிஸ்டு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா X100 ப்ரோ இஸ் வெல் கேப்பபிள் கேமரா மான்ஸ்டர். இந்த இடத்துல இப்போ மேஜிக் 6 ப்ரோக்கும் அப்போது X100 ப்ரோக்கும் பார்க்கும்போது மேஜிக் 6 ப்ரோ எங்கே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் பில்டு குவாலிட்டி, மேஜிக் UI, மேஜிக் OS அதில் ஸ்கோர் பண்ணலாம், பேட்டரி லைஃப். ஸோ இந்த ஏரியாவில் ஃபார்ஷூர் ஸ்கோர் பண்ணிவிடும். மற்ற இடம்லாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்கும், அதனால் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டு. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. இந்த S24 சீரிஸ், S24 அல்ட்ரா அதை வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி 65,000 68,000 அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டில் செம ஃபன்னாக போட்டிருந்தீங்க. யாரும் திட்டலாம் இல்லை, என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற ஷாக்கில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா சிம்பிள் ப்ரோ. இப்போது நம்ம நிலைமையை பார்த்தீங்கல்ல, இந்த ரூமில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 LED பல்ப் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டு பேசினா நமக்கு வந்து நாய்ஸ் வந்துடும். ஸோ ஃபேன் போட மாட்டேன். எப்படி வேர்த்து ஊற்றுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, இதில் ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோனில். ஆனாலும் இந்த ஃபோன் வந்து என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் காரணத்தினால இந்த ஃபோனை தொடும்போது ஒரு மைல்டு, ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் அப்பப்போ ஃபீல் ஆகுது. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி சும்மா பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் இருக்கோ அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா என்விரான்மெண்ட்டே அந்தளவுக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் குளிர்காலத்திலேயே 1UI பீட்டாலாம் யூஸ் பண்ணும்போது நம்மகிட்ட என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இமானுவல் ப்ரோ கூட ரீசெண்டாக சொல்லியிருந்திருப்பார். S24 அல்ட்ரா வாங்கின புதுசில் இருந்த மாதிரி இப்போ இல்லைங்க. கேமராவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, லோ லைட்டில் வீடியோகிராஃபி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதெல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் வாங்கின புதுசில் எனக்கு வந்து 1UI 6ல் இருக்கும்போது இருந்த அப்டேட், அது 1UI 6ல் இருக்கும்போது கிடைச்ச பேட்டரி லைஃப் எனக்கு இப்போ கிடைக்கல. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா S24 அல்ட்ரா வாங்குறதுக்கு இது கரெக்டான டைமாக இருக்குமானா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபோன் நல்லா தான் இருக்கும், நல்ல ஃபோன் தான், 85K ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோன் தான். ஆனால் அதை வாங்க போகிற ஒரு யூஸருக்கு ஒரு கனவு இருக்கும் பார்த்தீங்களா. நான் இப்போ ஒரு டிவைஸ் வாங்க போகிறேன், இதுக்கு முன்னாடி நான் 30,000 25,000 தான் டிவைஸ் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு வைப்போம். ஒரு எந்த மாதிரி சொல்லலாம்னா ஒரு 765 பேஸ்டோ 778 பேஸ்டு ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பவர் அவருக்கு கிடைக்குது. ஸோ அதனால் 85,000 கொடுத்து S24 அல்ட்ரா வாங்குறாருன்னும் போது ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற ஃபீல் 100% இருக்கும். அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிற அட்வான்டேஜை அவர் என்ஜாய் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் 100% நடக்க போகுது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே வரலாம் அப்படின்னா தேர்மல் ஆஸ்பெக்டில் அவர் நம்மகிட்ட வருத்தம் தெரிவிக்கலாம். ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோன் இந்த அளவுக்கு வந்து இதே டாஸ்க்கு தான் ப்ரோ நான் அந்த ஃபோன்லேயும் பண்ணுவேன், ஆனால் இது கொஞ்சம் வார்ம் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ, கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படி சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு தான் ஒரு ஹிண்ட் கொடுத்தனே தவிர மற்றபடி S24 அல்ட்ரா மொக்க ஃபோன்லாம் நான் சொல்ல விருப்பம் காட்டவில்லை. ஸோ இதுதான் ஃபேக்ட். S24 அல்ட்ராவை பற்றி இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ பேசியிருப்போம். காமேஷ் ப்ரோ S24 அல்ட்ராவை கழுவி ஊற்றும்போது கூட நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மேபி உங்களுக்கு அப்படி இருக்கலாம் ப்ரோ, பட் எல்லாருக்குமே அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் S24 அல்ட்ராவை வந்து நான் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்ல,
நம்மளோட என்விரான்மெண்ட்டும் இப்போ இருக்கக்கூடிய வெதரும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் மொபைல் டேட்டாவில் அவுட்டோரில் கேமரா ஆன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு சில டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி, ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் திரும்பியும் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன். 5 வருஷம் முன்னாடி ஒருத்தர் மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணாருன்னா, அவர் இப்போ அப்கிரேட் ஆகும்போது S24 Ultra மாதிரி ஒரு ஃபோனுக்குள்ளே போகிறாருன்னா, Xiaomi 15க்குள்ளே போகிறாருன்னா, இல்லையா ஒன் ப்ளஸில் வந்து இப்போது 13T வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்குறாருன்னா, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வார்ம்னஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று ஃபீல் ஆகும். இதுக்கு முன்னாடி மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ண ஒருத்தருக்கு இப்போ அந்த வார்ம்னஸ் ஃபீல் ஆகலாம். ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்வரான்மெண்ட் அந்தளவுக்கு வார்மாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதை தான் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி வரதும் இல்லை. அண்ட் கண்டிப்பாக இப்போ 85K ஒரு S24 Ultra இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஏன் 78K 75Kக்கு வராமல் போகலாம்? ஏன் S26 வந்ததுக்கப்புறமா S24 Ultra 68,000க்கு S23 Ultra மாதிரி வராமல் போகலாம்? இதெல்லாம் நடக்கலாம் அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரொம்பவே அவசியங்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குறதுல தப்பே கிடையாதுங்க. பட் 85K அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுது, வாங்கலாமா அப்படின்னும் போது ஆல்ரெடி கையில் இருக்கிற ஃபோன் நல்லா இருந்ததுன்னா ஏன் வாங்கணும்? அதுக்கு தான். ஓகேயா? ரைட்டு. ஸோ அடுத்து என்னென்னா சிவஸ்ரீ, சரியா? currently using S23 for the past 1.5 years. Shall I upgrade or not? If yes means will I go for Samsung S25 or Pixel 9 Flipkart Big Billion Days? என்னை பொறுத்தவரை S23 இஸ் வெல் கேப்பபிள். இப்போதைக்கு S23 வச்சு நம்ம சமாளிச்சிக்க முடியும். 8 Gen 2 பேஸ்டு ஃபோனு. பட் இந்த S23 சீரீஸ்லேயும் கொஞ்சம் லைன் இஷ்யூஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. S23ல ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. S23 Ultra ரேராக ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு ஃபேக்டரும் அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டேட்டா, சரியா? எந்த மாதிரினா இன்ஃபர்மேஷன். சாம்சங் வந்து S21 சீரீஸ், S22 சீரீஸ் இது எல்லாத்துக்குமே செப்டம்பர் 2025 வரைக்கும் டிஸ்பிளே அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்காங்களாம். ஸோ டிஸ்பிளே மாற்றிக்கலாம், கோடு விழுந்தால் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். உங்ககிட்ட ப்ராப்பராக பில் இருந்ததுன்னா போதும். அண்ட் உங்கள் டிவைஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்கள் டிவைஸ் வாங்கி 3 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா செஞ்சு தரதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து பண்ண முடியாது, ஊன்னுவாங்க. 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற டிவைஸ்க்கெலாம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் அப்போ நம்ம நண்பர் வந்து S23லேருந்து S25 இல்லாட்டி Pixel 9 போடுமானா? இல்லை, இப்போதைக்கு S23லே இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து அவசரம், இப்போ நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னா S25 போனால் ஆல்ரெடி இருக்கிற S23லேருந்து 25 போகும்போது கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுக்கலாம். அதே டிவைஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள 80 லிட்டர் இருக்கும். ஸோ இதுதாங்க நீங்கள் பார்க்க போகிற வித்தியாசம். Pixel 9 போனால் Tensor G4 இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு யூஐக்குள்ளே திரும்ப அந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் மினிமலாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஹார்ட் கோர் யூசர் இல்லை அப்படின்னா Pixel 9 நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து S23லேருந்து S25 போகிறது தான் மீனிங்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அடுத்து என்னென்னா லெட்ஸ் மூவ் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த அமேசான் சேல் அண்ட் ஃப்ளிப்கார்ட் சேலில் ஒர்த்தா இல்லையா, இந்த சேலே ஒர்த்தா இல்லையா, 13R பை பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன் இஎம்ஐயில். 1 to 2 months வெயிட் பண்ணணும் முடியும். இன்னும் 1 to 2 months வெயிட் பண்ண முடியும், அர்ஜென்ட் இல்லை. ஸோ 13Rக்கு ஆல்டர்னேட் இருந்தாலும் சொல்லுங்கள். கரண்ட் ஃபோன்ஸ் அண்ட் அப்கமிங் ஃபோன்ஸ்லேயும் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாட் ஃபார் கேமிங், பெஸ்ட் கேமரா அண்ட் ஸ்மூத் யூசேஜ் அண்ட் 4 years அண்ட் அபவ் ஆஃப் டியூரபிலிட்டி, பட்ஜெட் 35K அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் என்னென்னா, இப்போ கூட உங்களுக்கு iQOOல 12 அப்படின்னு ஒரு மாடல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ iQOO 12 வந்து உங்களுக்கு 40,000க்கு கிடைக்குது. அண்ட் அதில் 12/256 கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து 16/512 கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாடல் வாங்கலான்னா பாருங்களேன், சரியா? அதனால் நீங்கள் வந்து தாராளமாக iQOOல 16/512 46Kக்கு கிடைக்கிறனால நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு நல்ல டிவைஸ் தான். அப்படி இல்லை 35K தான் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னா வெயிட் பண்ணிங்கன்னா Neo 10 வரலாம். iQOO Neo 10R இப்போ வந்துருச்சு. அது வந்து 25,000 கீழே உங்களுக்கு ஆஃபரோடு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் iQOO Neo 10, iQOO Neo 10 Pro இதெல்லாமும் வரும்ன மாதிரி தான் பேச்சு அடிப்படுது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இன்னொரு 2 மாதத்தில் என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் முளைக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணால் 13R ஏதாவது ஒரு டீலில் வரலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்களோட 35 கிட்ட 36 இந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச iQOO 12 ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரோ. இப்போதைக்கு iQOO 12 போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா மொரட்டு ஃபோனாக இருக்கும், நல்ல கேமராவும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.